நீங்கள் இப்போது உங்கள் திரையை வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உடல் சோர்வாக இருக்கிறது, ஆனால் தூக்கம் வரவில்லை. வராத ஒரு உந்துதலுக்காக முடிவில்லாமல் ஸ்க்ரோல் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் சோம்பேறி என்றும் உங்களிடம் ஒழுக்கம் இல்லை என்றும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் சோம்பேறி அல்ல. உங்கள் மூளை ரசாயன ரீதியாக பட்டினி கிடக்கிறது. மேலும் இந்த நவீன உலகத்தால் அது முற்றிலுமாக கடத்தப்பட்டுள்ளது. உங்கள் சொந்த மனதை பற்றிய இந்த உண்மைகளை அறிந்து கொள்ள உங்களை வரவேற்கிறேன். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர விரும்பினால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை அழுத்தி எனது சேனலுக்கு ஆதரவளிக்கவும். இது நான் வளர உதவுகிறது. மேலும் இது போன்ற முக்கியமான அறிவை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எனக்கு வாய்ப்பளிக்கும் உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருப்பேன். இப்போது உங்கள் மூளையை எப்படி ஹேக் செய்வது என்று பார்ப்போம். நாம் அதீத ஒப்பீடுகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பிழைப்பிற்காக உடல் ரீதியாக உழைத்தோம். நமது உயிரியல் வெகுமதிகளை இயற்கையாகவே பெற்றோம். ஆனால் இப்போது நாம் மலிவான டிஜிட்டல் வெகுமதிகளில் மூழ்கி நமது இயற்கையான உந்துதலை இழந்துவிட்டோம். உங்கள் டோபமைன் அமைப்பு உடைந்திருப்பதால் தான் நீங்கள் ஒரே இடத்தில் சிக்கிக் கொண்டது போல் உணர்கிறீர்கள். டோபமைன் என்பது வெறும் இன்பம் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு வெகுமதி ரசாயனம். அதுதான் உங்கள் லட்சியத்திற்கான எரிபொருள். நீங்கள் மணிக்கணக்கில் ஸ்க்ரோல் செய்யும் போது உங்கள் டோபமைனை அல்காரிதம்களுக்கு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதை திரும்பப் பெற நீங்கள் அடிப்படை விஷயங்களுக்கு திரும்ப வேண்டும். ஒரு சிறிய வேலையை முழுமையாக செய்து முடியுங்கள். சத்தான உணவை உண்ணுங்கள். சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள். உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளும் செயல்களில் ஈடுபடுங்கள். திரையை விட நிஜ வாழ்க்கை சிறந்த உணர்வை தருகிறது என்பதை உங்கள் மூளைக்கு நீங்கள் கற்பிக்க வேண்டும். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் உங்கள் கவனத்தை சீர் செய்து உங்கள் வேலைகள் அனைத்தையும் முடித்தாலும் உள்ளுக்குள் ஒரு முழுமையான வெறுமையை நீங்கள் உணரக்கூடும். இங்குதான் எல்லாம் மாறுகிறது. அமைதி இல்லாத உற்பத்தி திறன் என்பது மற்றொரு வகையான சித்திரவதையே. உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான ஸ்திரத்தன்மை தேவை. அங்குதான் ஆக்சிடாசின் மற்றும் செரோடோனின் வருகின்றன. ஆக்சிடாசின் என்பது காதல் ஹார்மோன். நவீன உலகம் நம்மை தனிமைப்படுத்துகிறது, ஆனால் உங்கள் உயிரியல் மனித தொடர்பை கோருகிறது. இதை தூண்டுவதற்கு உங்களுக்கு ஒரு பெரிய நண்பர்கள் வட்டம் தேவையில்லை. ஒரு குழந்தையுடன் விளையாடுங்கள். ஒரு நாயுடன் விளையாடுங்கள். ஒருவருக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவியுங்கள். நீங்கள் நேசிக்கும் ஒருவரின் கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தினரை கட்டிப்பிடியுங்கள். இந்த சிறிய செயல்கள் உடனடியாக உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து பாதுகாப்பான உணர்வை உங்கள் மூளைக்கு தருகின்றன. நீங்கள் பாதுகாப்பாக உணர்ந்தவுடன் உங்கள் மனநிலையை நீங்கள் சீராக்க வேண்டும். அதுதான் செரோடோனின். உங்கள் இருட்டு அறைக்குள் நடப்பதை நிறுத்துங்கள். வெளியே செல்லுங்கள். இயற்கையில் நடங்கள், ஓடுங்கள், சைக்கிள் ஓட்டுங்கள் அல்லது நீந்துங்கள். இயற்கையான சூரிய ஒளியை உங்கள் கண்களில் படும்படி செய்யுங்கள் அல்லது அமைதியாக தியானம் அல்லது பிரார்த்தனை செய்யுங்கள். இயக்கமும் ஒளியும் தான் மனித வரலாற்றில் மிக பழமையான உயிரியல் ஹேக்குகள். இருப்பினும் உங்கள் மூளையால் தன்னைத்தானே ரீபூட் செய்ய முடியாவிட்டால் இவை எதுவுமே முக்கியமல்ல. மெலடோனின் என்பது உங்கள் தூக்க ஹார்மோன். அதுவே உங்களை மீட்டமைக்கும் பட்டன். இரவில் உங்கள் விளக்குகளின் வெளிச்சத்தை குறைக்கவும். தூங்குவதற்கு முன் உங்கள் ஸ்கிரீன் நேரத்தை வெகுவாக குறைக்கவும். பகலில் சரியாக சாப்பிடுங்கள். இரவில் ஓய்வெடுக்கும் செயல்களுக்கு மாறுங்கள். உங்கள் மூளை ஓய்வுக்காக ஏங்குகிறது. அது ஓய்வெடுக்க நீங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். இன்று நீங்கள் செய்யக்கூடியது இதுதான். உங்கள் உயிரியலுடன் போராடுவதை நிறுத்திவிட்டு அதை பயன்படுத்த தொடங்குங்கள். உங்கள் மூளையை ஒரு குப்பை தொட்டியாக பார்க்காமல் ஒரு விலைமதிப்பற்ற கருவியாக நடத்துங்கள். உங்கள் சுற்றுப்புறம் உங்கள் மூளையின் ரசாயனங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்கப் போகிறீர்களா? அல்லது நீங்கள் இறுதியாக கட்டுப்பாட்டை உங்கள் கையில் எடுக்கப் போகிறீர்களா? கீழே நான் கட்டுப்பாட்டை எடுக்கிறேன் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். முடிவு உங்கள் கையில்.